வீட்டிற்குள் செல்ல அப்போது ஆண்டி அம்மா புறமூர்க்காக கொஞ்சம் இந்த டம்ளரில் தயிர் வாங்கிட்டு வர சொன்னாங்க உங்ககிட்ட கேட்டு என அந்த பெண் மாலாவிடம் கேட்டாள். அதற்கு சட்டென திரும்பி பார்த்தாள் மாலா. பின் நீயாம்மா திவ்யா, வா வா என மாலா சொல்லிவிட்டு பின் அவள் திவ்யாவை வீட்டிற்குள் அழைத்து விருந்தாளி இருக்கையில் அமர வைத்தாள். பிறகு மாலா கிச்சனுக்குள் சென்றாள். திவ்யா சரோஜினிக்கும் சக்திவேல் என்ற திருமண தம்பதியருக்கும் பிறந்தவள். திவ்யா ஒரு 18 வயது நிரம்பிய இளம்பெண் ஆவாள். திவ்யாவுக்கு ஒரு உடன் பிறந்த தம்பியும் இருக்கிறான். அவன் பெயர் தினேஷ். இவர்கள் அனைவரும் கணேஷ் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் தான் குடியிருக்கின்றனர். மாலாவுக்கும் மகாதேவனுக்கும் திவ்யாவை மற்றும் அவள் பெற்றோரை அவளுடைய தம்பியையும் நன்கு அறிவார்கள். ஆனால் பெருமளவில் கணேஷ் திவ்யாவை பற்றி தெரியாது. காரணம், இப்போது கணேஷ் ஒரு 5 வயது நிரம்பிய சிறுவன் சைல்டு மட்டுமே. திவ்யாவை கணேஷுக்கு மிகவும் பிடிக்கும். அவனுடைய 2 வயதிலிருந்தே. அவன் பள்ளி முடிந்த பின் அவன் எப்போதும் திவ்யா அக்கா எங்கம்மா என்று தான் அவன் என்றும் அவனுடைய அம்மாவிடம் வந்து கேட்பான் ஸ்கூல் முடிந்த பின். காரணம், விடுமுறை நாட்களில் கணேஷ் எப்போதும் திவ்யா அக்கா வீட்டில் தான் அதிக நேரம் இருப்பான். அவன் எப்போதும் அவனுடைய அக்காவுடன் பொழுதுபோக்கு விளையாட்டுகளை விளையாடுவது வழக்கம். கிச்சனுக்குள் சென்ற மாலா ஹாலுக்கு வந்து திவ்யா கேட்ட அந்த புறமுறைக்காக தயிரை கொஞ்சம் டம்ளரில் ஊற்றிய தந்து அவள் கையில் கொடுத்தாள். அதை வாங்கி கொண்ட திவ்யா பிறகு, எங்க ஆண்டி குட்டி தம்பி இல்லையா, அவன் ஸ்கூல் போயிருக்கிறாம்மா. வேணாம்மா, அவன் எப்படி சாயங்காலம் தான் போவான். சரிங்க ஆண்டி, அப்போ நான் போயிட்டு வரேன் என திவ்யா சொல்லிவிட்டு அவள் வீட்டுக்கு சென்றாள். இப்போது மாலை நேரம் 4 மணி இருக்கும். சும்மா கார் ஒன்று வீட்டு வாசலில் வந்து நிற்க அதிலிருந்து கணேஷ் கீழே இறங்கினான். பின் அம்மா என சொல்லி கூப்பிட்டவாறு வீட்டிற்குள் அவன் செல்ல அவனுடன் அவன் அப்பாவும் உடன் சென்றார். பிறகு அவன், அம்மா வாங்க 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 என் செல்லமே என்று அவன் பிள்ளையை பார்த்து கூப்பிட்டு, ஸ்கூலில் இன்றைக்கி எப்படி போச்சு, மிஸ் என்னென்னா சொல்லிக் கொடுத்தாங்க. இன்றைக்கி நல்லா போச்சுமா, ஜாலியாக போச்சு, மிஸ் நிறைய லெசன்ஸை சொல்லிக் கொடுத்தாங்க எனக்கு சொல்லிக்கொண்டே துணியை மாற்றிக்கொண்டு திவ்யா அக்கா வீட்டிற்கு விளையாட சென்றான் கணேஷ்.